ஏப்பா யார் நீ புதுசா இருக்கிற? வழக்கமா கோபால்ல கடை போடுறது. நான் கோபாலோட மச்சான். கோபாலுடைய மச்சானா? நீயா? அடடடடே. ஆமா, நீ கடை போடத்தா 2000 ரூபாய் கடை வேணும்னு கோபால் வாங்கினதா? கேட்டவங்க மச்சாங்கிட்டே வாங்க சொன்னானே. ஒழுங்கா மரியாதையா பணத்தை எடு. நான் கோபாலோட மச்சான் இல்ல. தானே வேண்டாங்கிற. இந்த பாரு, பணத்தை கட்ட மச்சான் இல்ல கிச்சலன்னு சொல்லாத. வாயா இங்க. பணத்தை முடியா? சத்தியமா சொல்றேன், கோபாலோட மச்சான் இல்லையா? கையில நம்ம கிட்ட வேண்டாம். வாயா. முடியாயோ? உனக்கு பணம் தானே ஓடும். இதெல்லாம் எடுத்துட்டு போயா. அப்பவே சொல்லி வேண்டியதானியா? இந்த செருப்புக்கு மத்த பாக்கி முடிஞ்சு போச்சு. நான் திருப்பி வந்து கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நாங்க செருப்பு திருடுறோம். நாங்க அந்த பாருங்க, அவன் செருப்பு திருடிக்கிட்டு இருக்கான். போங்க, நாலு கொடுங்க அவன் அதுலயே. பாத்தி மயிரையில உயிர் தப்பிச்சோம். அவன் அந்த இன்ஸ்பெக்டர் கையில மாட்டிருந்தான். அப்படியே கோயிலே வச்சு குமிக்கிருப்பான். பூசாரி வேஷம் போட்டு தட்டுல என்ன வந்தது? இன்ஸ்பெக்டர் பார்த்த பயத்துல தட்டுதான் கீழே வந்துச்சு. ஆமா, நீ என்ன செருப்பு பார்த்து அங்க என்ன தெரிச்சு? அந்த வயிற்றுல ஏன் கேக்குற? அவசரத்துல என் புது செருப்பை தூக்கி அவனுக்கா கொடுத்துட்டேன். எதுனா கல்யாணத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். என்ன வேணும் சார்? தோசை சொல்லு. தோசை. தோசை அங்க சொல்லியா? ஓ, தோசை 2. அந்த 2 கொலகார பசங்களுக்கு பிடிச்சு கொடுத்தா கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுத்தா உனக்கு? நீ கொடுத்தத வாங்கிக்க போற. பப்ளிக்ல பேர் வருது இல்ல, எதுக்கும் நீ உஷாராவே இரு. கொலார பசங்களாச்சே, ஒரு கண்ணுல பூந்து இன்னொரு கண்ணு வழியா வந்துருவாங்க. 2 கண்ணையும் மூடிட்டா வாய் வழியா வந்துருவாங்க. சீக்கிரம் டீ கொடுப்பா. எங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க? இவர் வீட்டுல ஒரு துக்கம் நடந்து போச்சு. எங்க இவ்வளவு நேரம் சும்மா இருந்தாரு? இப்பதான் ஞாபகம் வந்தது. ஆமா, நீங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க. இவர் எங்க வீட்டு பக்கத்து வீடு. ஐயோ, ஒரே குழப்பாப்பா. இவர் ஏன் துண்டு போட்டாரு? 3வது வீடா? டீ சொல்லுங்க. என்னது, டெபாசிட் போன எம்எல்ஏ மாதிரி தலையில துண்ட போட்டு உட்காந்துருக்காங்க. அப்பாடா. ஐயோ, இருந்தாலும் இப்படிதான் நேரம் வந்து தொந்தரவு பண்ணுவாரு. அவரையும் போத்தியா? என்ன ஏன்டா போத்துறீங்க? நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளிய வந்ததுனாலதான் உங்களை கொலைகாரன்னு சொல்றாங்க. அப்படியே கொலை பண்ணா என்னடா? வக்கீல வச்சு ஜாமீன் எடுத்துட்டு போறோம். தோசைக்கல் மாதிரி ஒரு தலை. பில்லெல்லாம் கொடுத்துருங்க, டிப்ஸ் கொடுத்துருங்க, ஏமாத்துறாதீங்க.